DJ Moral Stories. ரமேஷ், மகேஷ், ராஜு 3 சகோதரர்கள். 3 பேருமே தன்னோட குடும்பத்துக்காக எல்லாரும் சேர்ந்து மளிகை கடை நடத்திட்டு இருந்தாங்க. கடை சின்னதா இருந்ததுனால 3 குடும்பத்துக்கும் அந்த வருமானம் பத்தவே இல்ல. ஒரு நாள் ராத்திரி கடைய மூடிட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க மனைவிகளை பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஊர்வசி, மாலதி, அப்புறம் ரவீனா 3 பேரோட கூந்தலும் தங்க நிறத்துல பளபளன்னு இருந்தது. இதெல்லாம் எப்படி நடந்தது? உங்க கூந்தல்? நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்றேன். முதல்ல நீங்க உட்காருங்க. அவங்க அப்படி சொன்னதும் அவங்க சோஃபால உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு காலையில நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்காரங்க எவ்வளவு கடுமையா உழைக்கிறாங்க. அப்படி இருந்தும் நாம குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான பணமே கிடைக்க மாட்டேங்குது. இவ்ளோ சின்ன கடையில 3 குடும்பத்துக்கான வருமானம் எப்படி கிடைக்கும்? நாம் ஏதாவது லோன் வாங்கி கடையை பெருசாகனதான் கிடைக்கும் போல. நான் ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். மகாராணி மாதிரி வாழலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. எல்லாம் என் தலை எழுத்து. அந்த நேரத்துல ஒரு வயதான மூதாட்டி அந்த வீட்டை தாண்டி நடந்து போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது. அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த 3 மருமகள்களுக்கும் மூதாட்டியோட சத்தம் கேட்டது. அவங்க வேகமா வெளியில வந்து பார்த்தாங்க. அவங்க அந்த மூதாட்டிய தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. மூதாட்டி அம்மா கண்ணை திறந்து பார்க்கும்போது ஊர்வசி அவங்க பக்கத்துல உட்கார்ந்து விசிறிட்டு இருந்தாங்க. மாலத்தி காலமிக்கிட்டு இருந்தாங்க. ரவீனாவும் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் இப்ப எங்க இருக்கம்மா? அப்புறம் நீங்க 3 பேரும் யாரும்மா? நீங்க முதல்ல நல்லா ஓய்வெடுங்க பாட்டிமா. நாங்க உங்களை எங்க வீட்டு முன்னாடி மயக்கமா இருந்த நிலைமையில பார்த்தோம். அதனாலதான் உங்களை எங்க வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வந்தோம். என்ன மன்னிச்சிடுமா. என் உடல்நிலை இப்படித்தான். எந்த இடத்துல என்ன ஆகும்னு சொல்ல முடியல. என்னால உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இல்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இதனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எங்க இடத்துல யாரு இருந்தாலும் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. சரிம்மா, இப்ப நான் கிளம்புறேன். அந்த வயதான மூதாட்டி எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவங்களால எழுந்திருக்க முடியல. இங்க பாருங்கம்மா, உங்களால சரியா எந்திரிக்க கூட முடியல. உங்களுக்கு உடம்பு சரியாயிர வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. இந்த நிலைமையில நீங்க எங்கேயும் போக கூடாது. அதை கேட்டதும் ரவீனா புலம்ப ஆரம்பிச்சிட்டா. இவங்க எல்லாரும் இந்த வீட்டை தர்ம சத்திரம் நினைச்சிருக்காங்களா என்ன? தேவையில்லாம எல்லாரையும் கூப்பிட்டு இங்க தங்க வச்சிருக்காங்க. அறிவில்லாதவங்க. அந்த மூதாட்டி அங்க தங்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. மாலத்தி அவங்க தலைய அழுத்தி விட்டுட்டு இருந்தாங்க. ஊர்வசி அவங்க வலியை குறைக்கிறதுக்காக கஷாயம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாசமா போச்சு. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இப்ப இந்த கிழவிக்கும் சேர்த்து சமைக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் தலையெடுத்து. அதுக்குள்ள ஊர்வசி கஷாயம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அது வரைக்கும் மாலத்தி பாட்டியம்மா கால அமுக்கிட்டு இருந்தாங்க. ரவீனா மட்டும் கண்ணாடிய பார்த்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சாயங்காலம் வரைக்கும் இதே மாதிரி மாலத்தியும் ஊர்வசியும் பாட்டியம்மாக்கு நல்ல சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. ரவீனா தன்னை அலங்காரம் பண்றதுலயே ரொம்ப பிஸியா இருந்தா. ராத்திரி ஆனதும் அந்த மூதாட்டிக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அவங்க கட்டில இருந்து எந்திரிச்சிட்டாங்க. நீங்க 3 பேரும் ரொம்ப தங்கமான மனசுள்ள பொண்ணுங்க. உண்மையிலேயே என் மருமகளா இருந்தா கூட என்ன இந்த அளவுக்கு கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு நீங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. அம்மா, நீங்க எங்களுக்கு நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்லை. நாங்க உங்களுக்கு உதவி பண்ணது எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ரவீனா இப்ப கூட சேர்ல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. கண்டிப்பாம்மா, உங்க ஆசீர்வாதம் கிடைக்க நாங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்லிட்டு அவங்க ரவீனாவையும் கூப்பிட்டாங்க. ரவீனா, வா, நீயும் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அதை கேட்ட ரவீனாவும் சேர்ல இருந்து எந்திரிச்சாங்க. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அந்த அம்மா 3 பேர் தலையிலயும் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்போ திடீர்னு ஒரு அதிசயம் நடந்தது. 3 பேரோட கூந்தலும் தங்க கூந்தலா மாறிடுச்சு. அந்த மூதாட்டி திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டாங்க. திடீர்னு என்ன அந்த அம்மா காணாம போயிட்டாங்க? என்ன மாயமா இருக்கு? அட கடவுளே, இது என்ன மாயாஜாலம்? உங்க 2 பேர் முடியும் தங்கம் மாதிரி பளபளன்னு இருக்கு. அதை கேட்டதும் அவங்க 2 பேரும் ஊர்வசிய பார்த்தாங்க. ஆட, உன் கூந்தல் கூட தங்கம் மாதிரி பளபளன்னு ஜொலிக்குது. ஆச்சரியமா இருக்கு. அவங்க 3 பேருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அவங்களோட கூந்தல் தங்கமா மாறிடுச்சுன்னு. இப்படிதான் எங்க முடியெல்லாம் தங்கமா மாறிடுச்சு. இப்ப நீங்க எங்க முடியல கொஞ்சம் முடிய வித்துட்டு அதுல வர காசை வச்சு நம்ம கடையை பெருசு பண்ணுங்க. அதுல எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. காஸ்மெட்டிக்ஸும் வைங்க. எனக்கு லிப்ஸ்டிக் வேணும். அப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அவங்க முடிய கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி அவங்க உங்க புருஷங்க கிட்ட கொடுத்தாங்க. அந்த கூந்தல தங்க வியாபாரி கிட்ட கொடுத்து வித்த காசுல அவங்க கடைய ரொம்ப பெருசா பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க வியாபாரம் தினம் தினம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. என் புருஷன் சரியான முட்டாள். என்னத்த சொல்றது? நம்ம கூந்தல் தான் தங்கம் மாதிரி ஜொலிக்குதே. அப்புறம் நாம ஏன் வேலை செய்யணும்? எப்பெல்லாம் நமக்கு பணம் தேவைப்படுதோ இந்த கூந்தலை வச்சு நம்ம பணமாக்கிக்கலாம்ல. நான் சொல்றது சரிதானே? நீ ஒரு விஷயத்த மறந்துடாத. இப்படி ஒரு வரம் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா
அந்த வயசான அம்மாவுக்கு நம்ம சேவை பண்ணதுனாலதான். அப்புறம் இன்னொரு விஷயம், வேலை செய்யாம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நினைப்பு இருக்குல்ல, அது கண்டிப்பா நல்லது இல்ல. ஊர்வசியும் மாலத்தியும் வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்களுக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு போய் மனசார பூஜை பண்ணாங்க, தான தர்மமும் பண்ணாங்க. ஏழை எளியவர்களுக்கு அவங்க உதவியும் செஞ்சாங்க. ஆனா ரவீனா தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறதுலயும் ஷாப்பிங் பண்றதுலயும் பிஸியா இருந்தா. ரவீனா, நீ எப்பவுமே உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. வீட்ல எந்த ஒரு வேலையும் செய்யறது இல்ல. சொந்தக்காரங்க வந்தா கூட நீ அவங்க கிட்ட சந்தோஷமா பேசுறது இல்ல. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ நிறைய செலவு பண்ற. இது நல்லதுக்கு இல்ல. அதான் நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல, அப்புறம் நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? வேலைக்காரங்களை வச்சுக்கலாம்ல. விலை உயர்ந்த விஷயங்களுக்கு பணத்தை செலவு பண்ணலன்னா பணத்தை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? பதில் சொல்லுங்க. நீ யோசிக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல ரவீனா. ஆட, நான் ஷாப்பிங் கிளம்புறேன். அனாவசியமா பேசுறதுக்கு டைம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவ அப்படி சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு ரேணுக்கு அவ கால் பண்ணா. கொஞ்ச நேரத்துல ரேணு தன்னோட கார் எடுத்துட்டு அங்க வந்தா. அவ கூட சேர்ந்து ரவீனா மாலுக்கு கிளம்பி போனா. மாலுக்கு போய் சேர்ந்ததும் அவ கார்ல இருந்து வெளியில இறங்கினதும் ரேணு அவளை பார்த்து ஒரே ஷாக் ஆயிட்டா. என்னாச்சு? உன்னுடைய முடி எங்க போச்சு? உன் தலையில ஒரு முடி கூட இல்ல. அத கேட்டதும் அவ முகத்தை காரோட கண்ணாடியில பார்த்தா. பார்த்ததும் அவளும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. அவ தலையில சுத்தமா ஒரு முடி கூட இல்ல. இப்ப அங்க வந்திருந்த எல்லா ஜனங்களும் அவளை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அட, அங்க பாத்தியா? அவளோட தலையில ஒரு முடி கூட இல்ல. அது மட்டும் இல்லாம முகத்துல எவ்வளவு மேக்கப் போட்டிருக்கா. இந்த மூஞ்சிக்கு இவ்வளவு காஸ்ட்லியான Dress தேவையா? இதனால என்ன பிரயோஜனம்? இவ்வளவு செஞ்சும் இவளை பார்க்க சுத்தமா சகிக்கலையே. இவங்க மட்டும் இல்லாம கூடி இருந்த எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவ சீக்கிரமா காருக்குள்ள போய் உட்கார்ந்துட்டா. அவ கூட ரேணுவும் கார்ல உட்கார்ந்தா. அப்புறம் அவளை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என் கூந்தல் எப்படி மாயமா போச்சு? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அட, அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் உடனே உன்னை பியூட்டி பார்லர்ல கொண்டு போய் விடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பியூட்டி பார்லருக்கு வந்து சேர்ந்தாங்க. ரவீனா கார்ல இருந்து கீழே இறங்கினதும் அந்த வழியா போன எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவ தலையில ஒரு முடி கூட இல்ல, ஆனா மேக்கப் போட வந்துட்டா. எவ்வளவு மேக்கப் போட்டாலும் பிரயோஜனம் இல்ல. அவளோட இந்த மொட்டை தலைக்கு இனிமே ஏதாவது விக்கு தான் வச்சு விடணும் போல. நீ அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காத. சீக்கிரமா உள்ள போ. ரேணு அவளை பியூட்டி பார்லருக்குள்ள கூட்டிட்டு போனா. அங்க கூட எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவங்களோட வேலைங்கறனால அவங்க அவங்களோட சிரிப்பை கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க ரவீனாவோட தலையில ஒரு விக்க செட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் பார்க்க ஓரளவுக்கு பரவாயில்ல. ரவீனா அவங்களுக்கு பணம் கொடுத்தா. அப்புறம் ரேணு கூட சேர்ந்து அங்கிருந்து கிளம்பிட்டா. கொஞ்ச நேரத்துல அவ வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. ரவீனா கார்ல இருந்து வெளியில இறங்கினதும் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவளோட தங்க முடிக்கு பதிலா கருப்பான கூந்தலை பார்த்ததும் அவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சீக்கிரமா உள்ள போ, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படி சொல்லிட்டு ரேணு அவ கைய பிடிச்சா. அவளை வீட்டு வாசலை நோக்கி கூட்டிட்டு போனா. அவசரமா நடக்கும்போது ரவீனாவோட சாண்டல்ஸோட ஹீல்ஸ் உடைஞ்சு போச்சு. அவ திடீர்னு கீழே விழுந்துட்டா. இந்த ஹீல்ஸ் எப்படி திடீர்னு உடைஞ்சிருச்சு? அவ அந்த மாதிரி விழுந்ததுனால அவ தலையில வச்சிருந்த விக்கு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த விக்க பார்த்து அவளும் அதிர்ச்சி ஆயிட்டா. அவளை எல்லாரும் மொட்டை தலையில பார்த்ததும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவளை சுத்தி நிறைய கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு. அத பார்த்த ரவீனா மொத்தமா மனசு உடைஞ்சு போயிட்டா. அவசரமா வீட்டுக்குள்ள போயிட்டா. வீட்டுல கூட எல்லாருமே அவளை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அட, என்ன இதெல்லாம்? உன்னோட கூந்தலுக்கு என்னாச்சு? உடனே ரவீனா வீட்ல இருக்கவங்க கிட்ட அது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களையும் ஒன்னொன்னா சொன்னா. அதை கேட்ட எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. திடீர்னு ரவீனா தன்னோட தலைய பிடிச்சுக்கிட்டு சொன்னா, எனக்கு ரொம்ப தலை சுத்துது. சொல்லி முடிச்சதும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அத பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்புறம் அவளை கூட்டிட்டு எல்லாரும் கிளினிக்கு போனாங்க. டாக்டரால கூட திடீர்னு அவளுக்கு ஏற்பட்ட வீக்னஸ்க்கான காரணத்தை புரிஞ்சுக்க முடியல. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. வீட்ல மாலத்தி அவளுக்காக சேவை செஞ்சுட்டு இருந்தா. கவனமா பாத்துக்கிட்டா. பல நாட்கள் ஆன பிறகும் அவ விஷயத்துல எந்த முன்னேற்றமும் ஏற்படல. அவளோட தலையிலயும் ஒரு முடி கூட வளரவும் இல்ல. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, பணத்தால எது வேணாலும் சாதிக்கலாம்னு நினைச்சேன். எதையும் செய்ய முடியும்னு நினைச்சேன். ஆனா அது உண்மை இல்ல. பெரியவங்களோட ஆசீர்வாதமும் நாம செய்யற நல்ல செயல்களும் தான் நமக்கு நன்மையை கொடுக்கும். ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ரவீனா அங்க ஒரு பூனைய பார்த்தா. செல்ஃப் கிட்ட வந்து மேல இருந்து பால் பாத்திரத்தை பாத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தா. பூனை நிறைய தடவை முயற்சி செஞ்சும் அந்த பூனையால அந்த பாலை எடுக்கவே முடியல. பாவம், அந்த பாலை பூனை எட்டி பிடிக்க முடியல. அது உயரமா இருக்கிறதுனால அதனால பாலை குடிக்க முடியல. இப்ப என்ன பண்றது? மகேஷ் அந்த நேரத்துல வறண்டாவில படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அவ மட்டும் ரூம்ல தனியா இருந்தா. அவ ஊர்வசிக்கு குரல் கொடுத்தா. ஆனா அவ கூப்பிட்டது ஊர்வசிக்கு கேட்கவே இல்ல. அட கடவுளே, எனக்கு எழுந்துக்கிறதுக்கான சக்தியை கொடு.
பாவம், அந்த பூனைக்கு பால் குடிச்சா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான் படுத்த படுக்கை ஆயிட்டாலும் பரவாயில்ல. உதவி பண்ணு கடவுளே. அவ அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எழுந்திருக்க முயற்சி செஞ்சா. தரையில அவ கால வச்சா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட உடல் வலியை தாங்கிக்கிட்டு ஷெல்ஃப் கிட்ட மெல்லமா நடந்து போனா. அதுக்கப்புறம் அவ அந்த பால் வச்சிருந்த பாத்திரத்தை எடுத்து அவ அந்த பூனை கிட்ட வச்சா. பூனை உடனே அந்த பாத்திரத்துல இருந்த பாலை குடிக்க ஆரம்பிச்சது. ரவீனா அதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ரவீனா, எழுந்துரு. பாரு, உன்னுடைய கூந்தல் திரும்ப வந்துடுச்சு. காலையில ஊர்வசி அவளை கூப்பிட்டதும் கண்ணை திறந்து பார்த்தா. அவ ஒரு விஷயத்த உணர ஆரம்பிச்சா. அவளோட உடம்பு வலியும் டயர்ட்னஸும் காணாம போயிடுச்சு. அவளோட தங்க நிற கூந்தலும் அவ தலையில திரும்ப வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா. எனக்கு இப்ப உடம்புல எந்த வலியும் இல்ல. சொல்லி முடிச்சதும் கட்டில இருந்து எந்திரிச்சா. அடேங்கப்பா, நான் பழையபடி குணமாயிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ சந்தோஷத்துல குழந்தை மாதிரி துள்ளினா. அந்த குடும்பத்துல இருந்தவங்க எல்லாரும் அவ சத்தத்தை கேட்டதும் அங்க ஓடி வந்தாங்க. அவளுக்கு கூந்தல் திரும்ப கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. அவ ஆரோக்கியமா தன்னோட கால்ல நின்னுட்டு இருந்ததை பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததும் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவ எல்லார்கிட்டயும் நடந்த விஷயத்த பத்தி சொன்னா. அதை கேட்டதும் மத்தவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வழியா உனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. வாழ்க்கையில பணம் தான் எல்லாம் நினைக்காத. நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய பணத்தை நம்ம அதிகப்படியா செலவு செய்தோம்னா நம்ம கஷ்டப்படுற நேரத்துல எதுவுமே நமக்கு மிச்சம் இருக்காது. காசு பணத்தை தவிர பெரியவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு தேவை. நீங்க சரியா சொன்னீங்கக்கா. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. இனி அந்த தப்பு பண்ண மாட்டேன். அதை கேட்டதும் எல்லாரும் சிரிச்சாங்க. அன்னிலேந்து ரவீனா ஒரு புது மனுஷியா மாறிட்டா. அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் முன்னாடியை விட ரொம்ப சந்தோஷமா இருந்தது.